வாழ்க்கைக்கு காமநூல் தேவைதானா? சகல ஜீவராசிகளையும் உலகில் படைத்த கடவுள் அவற்றின் வாழ்க்கைக்குரிய சில நியதிகளையும் வகுத்து தந்தார். அவற்றுள் முக்கியமானவை 3. அவை தர்மம், அர்த்தம், காமம். மனித குல மூதாதையான மனு அந்த 3 லட்சியங்களில் ஒன்றான தர்மத்தை பற்றிய விதிகளை தொகுத்து ஒரு நூலாக இயற்றினார். அவர் இயற்றிய சாஸ்திரத்தில் இது பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. இதற்கு தர்ம சாஸ்திரம் என்று பெயர். பிரகஸ்பதி என்ற முனிவர் 2வது லட்சியமான செல்வத்தை பற்றிய விதிகளை தொகுத்து ஒரு நூலை இயற்றினார். அதற்கு அர்த்த சாஸ்திரம் என்று பெயர். 3வது லட்சியமான காமத்தை குறிப்பாக கொண்டு நந்தி பகவான் 1000 அத்தியாயங்களில் காம சாஸ்திரம் எழுதினார். காமசாஸ்திர நூல் எழுதிய முதல்வர் என்றே கூற வேண்டும். இதை சுருக்கி சிறிய நூலாக 500 அத்தியாயங்களில் செய்தவர் ஸ்வேதகேது என்பவர். திருமண முறையை முதலில் ஏற்படுத்தியவர் இவர்தான் என்று மகாபாரதம் கூறுகிறது. பாஞ்சால நாட்டைச் சேர்ந்த பப்ரவியன் என்பவர் மேலும் இந்நூலை சுருக்கமாக செய்ய எண்ணி 7 முக்கிய தலைப்புகளில் 150 அத்தியாயங்களாக செய்து முடித்தார். அந்த 7 தலைப்புகளும் பின்வருமாறு: பொதுவான விஷயங்கள், புணர்ச்சி முறைகள், ஆண் பெண் சேர்க்கை, மனைவியை பற்றி, கன்னியர்களை பற்றி, விலை மாதர்கள், இரகசிய மருந்துகள். தத்தகர் என்பவர் விலை மாதர்களுடைய தொழில் மற்றும் கலை பற்றி தனியே ஒரு நூல் எழுதியிருக்கிறார். பாட்டலிபுத்திர பொதுமகளிர் வேண்டுகோளுக்கு இணங்க இதை அவர் செய்ததாக கூறப்படுகிறது. இப்பொழுது பாட்னா என்று அழைக்கப்படும் நகர்தான் பாடலிபுத்திரம். பொதுவான விஷயங்கள் பற்றியும் தாம் பெற்ற அனுபவத்தையும் இணைத்து சாராயணர் என்பவரும் ஒரு நூல் இயற்றியிருக்கிறார். ஸ்வர்ணநாபன் என்பவர் புணர்ச்சி வகைகளை பற்றியும், கோதமமுகன் என்பவர் ஆண் பெண் சேர்க்கை பற்றியும், கோணர்த்தியன் என்பவர் மனைவிமார்கள் பற்றியும், கணிகபுத்திரர் என்பவர் கன்னி பெண்களை பற்றியும், இரகசிய மருந்துகளை பற்றி குச்சிமாறன் என்பவரும் தனித்தனியே எழுதியுள்ளனர். தனித்தனி நூலாக வெவ்வேறு ஆசிரியர்களால் எழுதப்பட்டதால் காமசாஸ்திரம் பூரண நூலாக அனைவருக்கும் பயன்படும் விதத்தில் அமையவில்லை. பப்ரவியன் இயற்றிய நூல் மிக பெரியதாகவும் எளிதில் எவரும் புரிய கொள்ள முடியாத முறையிலும் இருந்தது. எனவே காமசாஸ்திரம் பற்றி எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய எளிய முறையில் அமைந்த ஒரு நூல் இருப்பது அவசியம் என்பதை உணர்ந்து மேலே குறிப்பிட்டவர்கள் தனித்தனியே கூறியுள்ள விஷயங்களில் சாராம்சத்தை எடுத்துக்கொண்டு எல்லோருக்கும் பயன்படும்படியாக காமசாஸ்திரம் என்று முழு நூலை செய்து முடித்தார்கள்.